முயற்சி திருவினையாக்கும். தொடங்கிய ஒரு செயல் வெற்றியடைய விதி குறுக்கிட்டாலும் ஒருவர் செய்யும் இடைவிடாத முயற்சி வெற்றியை தரும். இதனை விளக்குவதற்கு சில நிகழ்வுகளை அறிவோம். காட்டில் ஒரு நரி செல்கிறது. அதற்கு ஒரே தாகம். வழியில் ஒரு திராட்சை தோட்டத்தில் திராட்சை குலையை பார்க்கிறது. அதனை பறிக்க தாவுகிறது. எட்டவில்லை. ஒரு முறை, இருமுறை எம்பி குதித்தும் அடைய முடியவில்லை. சிச்சி, இந்த பழம் புளிக்கும் என்று விட்டு சென்று விடுகிறது. தெரிந்த கதைதான். அதுபோலவே சிலர் ஒரு செயலில் இறங்கி ஏதேனும் இடர் ஏற்பட்டால் விட்டு விடுவர். இதுபோல விட்டவர்கள் வென்றதில்லை, வென்றவர்கள் எப்போதும் விட்டதில்லை. ஒரு கூண்டினுள் சிம்பன்சி என்ற மனித குரங்கு அடைபட்டுள்ளது. அதற்கு மிகுந்த பசி. கூண்டிற்கு வெளியே வாழைப்பழம் உள்ளது. கையை கூண்டிற்கு வெளியே நீட்டி எடுக்க முயல்கிறது. எட்டவில்லை. காலினாலும் இயலவில்லை. சுற்றி வந்து கூண்டிற்குள் ஒரு சிறிய குழாய் இருப்பதை பார்த்து அதனால் எடுக்க முயல்கிறது. எட்டவில்லை. அதன் பக்கத்தில் சற்று பெரிய மற்றொரு குழாய். அதனை கொண்டும் எடுக்க முடியவில்லை. ஒன்றோடொன்று பொருத்தி பார்க்கிறது. நீண்ட கோல் கிடைத்து விட்டது. அதனை கொண்டு பழத்தினை எடுத்து விடுகிறது. இதுபோலவே ஒரு செயலில் ஈடுபடும்போது இடையில் எவ்வளவு இடர் வந்தாலும் சிந்தித்து விடாமல் முயன்று வெற்றியடைய வேண்டும். ஒரு வரலாற்று நிகழ்வையும் நினைவு கொள்ளலாம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஸ்காட்லாண்டை ஆண்டு வந்த ராபர்ட் புரூஸ் என்ற மன்னரை இங்கிலாந்து தேசத்து மன்னர் போரில் வெற்றி கண்டு புரூஸை நாட்டை விட்டு காட்டுக்கு விரட்டிவிட்டார். தன்னுடைய படைகளை ஒன்று திரட்டி பலமுறை போரிட்டும் புரூஸ் வெற்றியடையவில்லை. மனமுடைந்து காட்டில் ஒரு குகையில் படுத்திருந்தார். அப்போது சிலந்தி வலை ஒன்று பின்னிக் கொண்டிருந்தது. 6 முறை வலை அருந்து விழுந்த போதும் இடைவிடாது முயன்று வெற்றி அடைந்தது. இதனை கண்ட ராபர்ட் புரூஸ் புத்துணர்ச்சி பெற்று சிதறிய படைகளை ஒன்று திரட்டி போர் செய்து வெற்றி கண்டார். சென்ற நூற்றாண்டில் அமெரிக்க நாட்டில் வாழ்ந்து மறைந்த ஹெலன் கெல்லரையும் இங்கு நினைவு கொள்ளலாம். குழந்தையாய் இருக்கும்போது அவரை தாக்கிய மூளை காய்ச்சலால் காது கேட்காது, கண் பார்வையும் போயிற்று. அவருக்கு அமைந்த உதவியாளரின் தொடர்ந்த முயற்சியால் பிரெய்லி முறையில் கற்று பெரிய மேதையானார். ஆகவே நாம் எந்த செயலில் ஈடுபட்டாலும் இடையிடையே விதி குறுக்கிட்டாலும் அதனையும் மிஞ்சி முனைப்புடன் தொடர்ந்து இடைவிடாது செயல்பட்டால் வெற்றி அடையலாம் என்பதே வள்ளுவரின் வாக்கு. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்.